சிலர்லாம் என்ன நம்புறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு சகஜங்க, பரவாயில்லங்க, இது வேணா டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற பார்த்துக்கலாம் நம்ம, இதெல்லாம் என்ன இந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. இப்படி ஆயிடுச்சு பாருங்க. மைண்ட் அதுக்கு செட் ஆயிடுச்சு. பரவாயில்லப்பா, பண்ணுப்பா, ஒன்றும் தப்பு இல்லை. தாவீது பார்த்திருக்கியா நீ? ஒருத்தர் என்ன சொல்றாரு, ஆபிரகாமுக்கு 4 மனைவிங்க. அவனை கேட்டு பாருங்க எப்படி இருந்தான் வாழ்க்கைன்னு. இவ்வளவுலாம் நியாயம் பேசுறவங்க ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தப்போ 1 மனைவி தான் கொடுத்தாருன்றது பேசுறது இல்ல. ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற மாதிரி தான் பண்ணி விட்டார் கடவுள். அதுக்கப்புறம் கெட்டு போய் இதெல்லாம் வந்தது பாருங்க. மனப்பான்மை மாறுது பாருங்க. கர்த்தரை அறிகிற அறிவுக்கு விரோதமான எண்ணங்கள் உள்ள வந்து நுழைஞ்சு நம்முடைய உள்ளத்தை ஆக்கிரமிக்கிறது, எண்ணங்களை ஆக்கிரமிக்குது. அதை என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையால், சுவிசேஷத்தை குறித்த வெளிப்பாடால் இந்த தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அந்த மாதிரி தவறான எண்ணங்கள் எல்லாம் சிறைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, சத்தியத்தை அறிகிற அறிவை கொண்டு அவைகளெல்லாம் அகற்றி